சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 33வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 33வது பாடல். ஆற்றை அணி வேணி அமலனே, மெய் அதனில் நீற்றை புனையும் நிமலனே, கூற்றை குமைத்தவனே, என் சிரத்து உன் கோகனத தாளை அமைத்தவனே சொக்கநாத. அற்புதமான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. அதாவது பெருமானை போற்றி துதிக்கும் ஒரு அழகான பாடலாகவும் நாம் இதை பார்க்கலாம். பெருமானோடைய சிறப்பு அம்சங்களை நமக்கு சொல்லக்கூடிய பாடல். இங்க பாருங்க, ஆற்றை அணி வேணி அமலனே என்று ஆரம்பிக்கின்றார். ஆக்ரோஷமாக வந்த ஆகாய கங்கையை, அதாவது பாகீரதன் என்ற முனிவருக்காக ஆகாய கங்கையை அவர் வரவழைத்த போது ஆக்ரோஷமாக வந்த காரணத்தினால் அப்படியே பூமியில் வந்தால் பூமி அழிந்துவிடும் என்ற பெரும் கருணை காரணமாக பெருமான் கங்கையை தனது சடாமகுடத்தில் தாங்கி இன்றும் உலக உயிர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆற்றை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திரு சடாமுடியை உடைய பெருமானே என்று சொல்லி மெய்யதனில் நீற்றை புனையும் நிமலனே. நம்ம திருநீர் அணியிறோம். ஏன் அப்படின்னா சிவபெருமானோடைய ஆள் என்று சொல்லுவதற்காக. பெருமான் ஏங்க திருநீர் அணியணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னோம் அப்படின்னா, முற்றொழிப்பு காலம் என்று சொல்லப்படுகின்ற ஊழிக்காலத்தின் போது அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விடுகின்றது. அந்த நேரத்துல அந்த சாம்பல் போய் பெருமான் கிட்ட கேக்குதாம், எனக்கு சார்புன்னு ஒண்ணுமே இல்லையா, அனாதையா இருக்கிறனே அப்படின்னு சொன்னப்ப பெருமான் தனது இரு கரங்களையும் வீசி, நீ உனக்கு சார்பு நான் இருக்கின்றேன் என்று தனது திருமேனியில் அதை தாங்கிக் கொண்டார் என்று சொல்லும் பழக்கத்தை நாம பார்க்கின்றோம். என்ன பொருள்னா, நம்மள நிறைய பேர் எனக்குன்னு யாருமே இல்லை, அனாதையா இருக்கிற, என்னை கேட்பார் கேள்வி கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோட இருந்தா கவலைப்படாதீங்க. உங்களுக்காக உங்களுக்கு சார்பாக பெருமான் இருக்கின்றார் என்று நமக்கு காட்டுவதற்காகத்தான் பெருமான் திருநீர் அணிந்திருக்கின்றார். நாம் அணிகிறது அவருக்காக, அவர் அணிவது நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. நீ தனி ஆள் இல்லை, உனக்கு நான் இருக்கின்றேன் என்று நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வாக பார்க்கின்றோம். அடுத்தது பாருங்க, கூற்றை குமைத்தவனே. யமனை எட்டி உதைக்கிறாரு பெருமான். ஏன் அப்படின்னா, அடைக்கலமாக வந்த மார்க்கண்டேயருக்காக பெருமான் செய்த ஒரு செயல் என்பது நமக்கு தெரியும். அடைக்கலம் கொடுக்க வல்லவர் நம்ம சிவபெருமான் மட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பாக பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அந்த திருவடி, எந்த திருவடி? கூற்றுவனை உதைத்த திருவடி. ஆனால் எனக்கு திருவடி தீக்கை கொடுப்பதற்காக வந்த திருவடி என்று திருவடி திருத்தாண்டகத்துல அப்பர் பெருமான் சொல்லுவதை நாம் இந்த இடத்துல அப்படியே பொருத்தி பார்க்க முடிகின்றது. என் சிரத்து உன் கோகனத தாளை அமைத்தவனே என்கின்றார். எனக்கு திருவடி தீக்கை கொடுத்து என்னை உன் அடியவனாக ஆக்கி கொண்ட பெருமானே என்று மிக அழகான ஒரு குறிப்பை சொல்லி, இப்படிப்பட்டவர்தான் எங்கள் சொக்கநாத பெருமான் என்பதாக இந்த 33வது பாடல் அமைந்திருக்கு. பெருமானுடைய 5 தொழிலையும் நாம் இங்க பார்க்க முடிகின்றது. அதாவது படைத்தல் தொழில் அப்படிங்கிறது தான் ஆற்றை அணி வேணி என்ற வேணி அமலனே என்பதாக பார்க்கின்றோம். அதாவது ஆகாயத்தில் இருந்த கங்கை அவங்களை அழைத்து பூமியில படைக்கிறார் இல்லையா பெருமான், அதனால படைத்தல் தொழிலாக நாம இங்க எடுக்கலாம். அதே மாதிரி மெய் அதனில் நீற்றை புனைந்தவனே, இது ஒடுக்கும் வேலை. ஏன்னா ஒடுங்குற நேரத்துலதான் சாம்பலாக அனைத்தும் போகும். கூற்றை குமைத்தவனே, கூற்றுவனுக்கு திரோதான சக்தியை கொடுத்து அடியார்களை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுக்காம மறைத்து அங்க திரோதானமாக செயல்பட்டவர். கூற்றுவனை உதைத்து மார்க்கண்டேயரை காத்து அருள் செய்தவரும் நம்ம பெருமான் தான். அப்ப அந்த கூற்றுவனை உதைத்து அப்படின்னா, அந்த கூற்றை உதைத்து குமைத்து அப்படிங்க பார்க்கும்போதே நாம திரோதானம் மற்றும் அதாவது மறைத்தல் காத்தல் இரண்டையுமே நாம பார்க்க முடிகின்றது. அடுத்தது, என் சிரத்து உன் கோகனத தாளை அமைத்தவனே, இது அருளல். அப்ப பெருமான் படைத்து
காத்து ஒடுக்கி மறைத்து அதே நேரத்தில் அருளலும் செய்கின்றார் அப்படிங்கிறத நாம் இந்த பாடலில் பார்க்குறோம். அது மட்டுமானா இந்த பாடல் நமக்கு 5 எழுத்து வடிவமாகவும் பார்க்கின்றோம். சொக்கநாதா என்பது சி, அதாவது சிவாய நம என்பதுல சி என்பது என்னன்னா ஈசன், அதுதான் நமக்கு தெரியும், பெருமான் சொக்கநாதன். அதே மாதிரி கோகனத தாள் அப்படின்னு ஒரு குறிப்பு வருகின்றது. இது திருவருள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவருளை திருவடியாக சொல்லக்கூடிய ஒரு குறிப்பை நாம பார்க்கிறோம். அம்பலக்கூத்தனுடைய வடிவமே நமக்கு அதுதான். அடுத்தது என் சிரத்து என்று சொல்லுவதனால அது ய, அதாவது உயிர்கள். அப்ப சி வ ய வந்துருச்சு. அப்ப ந ம வரணும் இல்லையா? அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ந என்பது திரோதானம். இங்க கங்கை ஆக்ரோஷமாக வருகின்றாள் அப்படின்னு சொன்னா அங்கே பெருமானோடைய ஆற்றலை அங்கே ஏதோ ஒரு சக்தி கங்கைக்கு மறைத்திருக்கின்றது அல்லவா? அதனால அதை திரோதமாக நாம் எடுக்க முடிகின்றது. அடுத்தது நீற்றை புனையும் நிமலனே. எது எல்லாம் திருநீ, அதாவது எரிந்து சாம்பலாக கூடியது என்று பார்த்தால் மலம், அதாவது பாசம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தனுகரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்துமே, இது எல்லாமே மாயையில் இருந்து உருவானது. மாயை தான் நமக்கு ஒடுங்கக்கூடியதும் கூட. அதுதான் இங்கே மலமாக நாம் பார்க்கின்றோம். திருநீறு என்ற குறிப்பின் மூலமாக அந்த ம என்பதையும் நாம் இங்கே வைத்து பார்க்கும்போது 33வது பாடல் நமக்கு 5 எழுத்தின் வடிவமாக பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.